இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. Today's Bible verse. My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. 2 Corinthians chapter 12 verse 9. டாக்டர் பால் பிராண்ட் என்பவர் குஷ்டரோகிகள் மத்தியில் அநேக ஆண்டுகளாக வேலை பார்த்து உலகமெங்கும் புகழ் பெற்றவர். இந்தியாவிலும் குஷ்டரோகிகளுக்காக அநேக உதவிகள் செய்து வந்தார். ஒருமுறை பல நாட்களாக தொடர்ந்து கப்பலிலும் ரயிலிலும் பயணம் செய்துவிட்டு வீடு வந்து சேர்ந்து காலில் உள்ள சாக்ஸை கழட்டும் போது தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. காரணம், காலில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அதிர்ந்து போன டாக்டர் ஒரு குண்டூசியை எடுத்து காலில் ஆழமாக குத்தினார். ரத்தம் வடிந்ததே ஒழிய வலி இல்லை. குஷ்டரோகிகள் மத்தியில் நீண்ட காலம் வேலை செய்த தனக்கும் குஷ்டரோகம் வந்துவிட்டது என்று அதிர்ந்து போனார். அன்று இரவு முழுவதும் தான் சமூகத்தில் இருந்து தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய நிலையையும் குடும்பத்திடமிருந்து பிரிக்கப்படுவதையும் எண்ணி கலங்கி படுத்திருந்தார். காலையில் எழுந்தவுடன் அதே குண்டூசியை வைத்து மீண்டும் ஒரு முறை காலில் குத்தினார். வலி தலைக்கு ஏறியது. தேவனே, என் காலில் வேதனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று துள்ளி குதித்தார். நீண்ட நாட்களாக பயணம் செய்ததில் கால் மரத்து போய் வலியும் உணர்ச்சியும் இல்லாதிருந்தது. இரவு முழுவதும் ஓய்வு எடுத்தபடியால் உணர்ச்சி திரும்ப வந்தது. ஆனால் வேதனை இல்லாதபடியால் குஷ்டரோகம் வந்துவிட்டது என்று அவர் பயப்பட்டார். அன்று முதல் அவருடைய உடலில் சிறு காயங்கள் ஏற்படும் போது, தேவனே, என் உடலில் வேதனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்பாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த விதமான வேதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் போகும்போது நாம் தேவனை மறந்து விடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. வேதனைகள் இருக்கும் போதுதான் தேவனோடு நமக்குரிய தொடர்பு இன்னும் அதிகமாக பலப்படும். சரீரத்தில் வேதனை காணப்படும் போது, சரீரம் உணர்ச்சியுடன் இரத்த ஓட்டத்துடன் இருக்கும் போது, சரீரம் சுகமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வது போல, வாழ்க்கையில் ஏற்படும் வேதனைகளின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாக இருப்பதாக அறிந்து கொள்ளலாம். ஆமேன்.